ஐபிஎல்லோட 12th மேட்ச்க்கான ட்ரீம் டீமை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ட்ரீம் டீமோட டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 954. உங்களோட பெஸ்ட் டீமோட டோட்டல் பாயிண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரீம் டீம் பார்த்திங்க அப்படின்னா 7:4 ரேஷியோவில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. 7 ஃப்ரம் வின்னிங் டீம், 4 ஃப்ரம் லூசிங் டீம் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் எப்போ நீங்கள் டீமை வந்து கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்சாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7:4, அதுக்கப்புறம் 8:3 அண்ட் தென் ஒஸ்ட் கேஸ்க்கு 9:2 எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ட்ரீம் டீமோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் மேட்சஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பேர் வந்து வருது. ஸோ ஒன்று கேப்டன் பவுலர் இல்லைனா வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன், இல்லை அப்படின்னா கேப்டன் வந்து பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன் வந்து பவுலர். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ட்ரீம் டீம் அனலைசிஸ் வீடியோட எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் வீக் டீமில் யாரை ப்ரிஃபரபுளாக நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு மேட்ச் வந்து எப்போ வந்து ஒன் சைடு மேட்சாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல ஒரு டீமில் அப்படின்னா மிடில் ஆர்டர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லைனா ஓரளவுக்கு அதை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணனால அவங்க வந்து உள்ளே இருக்காங்க. ஒஸ்ட் கேஸில் சம்டைம்ஸ் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ட்ரீம் டீம் வந்து 8:3 இல்லைனா 9:2க்கு வந்து வரும். 2 பிளேயர் தான் வந்து வீக் டீம்லேருந்து இருப்பாங்க, இல்லைனா 3 பிளேயர் தான் வந்து வீக் டீம்லேருந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டீமை ஸ்ட்ராங் டீம் அண்ட் தென் வெரி ஒஸ்ட் வீக் டீம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரபுளாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் கேப்டன், முக்கியமாக ஒரு புது பவுலர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கேப்டனாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அதுவும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் வந்து கேப்டனாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். இந்த பர்டிகுலர் பிளேயரை 7% தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கேப்டனாக எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான புதுசாக ஒரு பிளேயர் வந்து உள்ளே வராங்க அப்படின்றப்ப நிறைய பேர் வந்து அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு கன்சனாக அவரை வந்து கேப்டனாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுவும் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரேங்க் எவ்வளோ மேலே போகிறது ஈஸியாக பார்க்க முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட ரேங்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு புது பிளேயர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸையும் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பிளேயர் வந்து விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து யாருக்குமே வந்து இருந்திருக்காரு. இவர் இருக்காரான்றதே தெரியாது. பட் இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டாக லைக் கேகேஆர் பர்ஃபார்ம் பண்ணனால அவர் வந்து விளையாட வேண்டியது ஆயிடுச்சு சப்பில். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் கிராண்ட் லீக்கில் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதே உங்களோட பெஸ்ட் டீமில் எத்தனை ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.